கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் பேரம்பேத்தி இருக்கிறாங்களா, பிள்ளைகள் இருக்கிறாங்களா, கையில் பைபிள் எடுத்து கொடுங்க. கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சர்ச்சுக்குள்ளே போகும்போது செல்ஃபோனை வாலிப பையன் கொண்டு போகிறாங்க. நான் கண்ணால் பார்த்த விஷயம், பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போதே கேம் விளாடுற பையனும் நான் பார்த்துருக்கேன். சர்ச்சுக்கு வெளியில் கணவர் இருப்பார், ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார், சர்ச்சு நடந்துகிட்ருக்கும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் பேக் கொண்டு போகிறாங்க, பைபிளை கொண்டு போக மாட்டாங்க. அப்போ சில குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, பைபிளை சர்ச்சுக்கு போகும்போது கொண்டு போக மாட்டாங்க. யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கிளம்புறீங்களோ கையில் பைபிளை கொண்டு போங்க. அது ஒரு முக்கியமான காரியம். அடுத்தாப்புல குடும்பமாக புறப்படுங்க. சர்ச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி கிளம்புங்க. ஏன்னா சில குடும்பத்திலே சர்ச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் போகிறாங்க. நிறைய குடும்பத்தில் நிறைய சூழ்நிலை இருக்குது, இருந்தாலும் சீக்கிரமாக புறப்படுங்க. அடுத்தாப்புல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? நீங்கள் காலையில் ஆலயத்தில் போய் முழங்கால் போட்டு, இன்னைக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன், குடும்பமாக நாங்கள் எல்லோரும் வரணும், உமக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுப்பார். நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேனே, நான் இருக்கிற இடத்துல சர்ச்சு பக்கத்தில் இல்லையே, நான் போக முடியலையே அப்படின்னு சில குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஆன்லைன் மூலிமா சண்டே மெசேஜ் ஓடிட்டுருக்கு, அதை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்கோ அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சில குடும்பத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல சர்ச்சு இல்லைன்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. நீங்கள் எந்த இடத்துல ஜெபிக்கிறீங்களோ, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்களுக்கு ஒரு சர்ச்சு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தேவனை ஆராதிக்கும் போது அந்த இடம் ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிற எல்லா இடங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இருக்கிற அந்த குட்டி கிராமம் இருந்தாலும் சரி, அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு சர்ச்சு வந்துட்டுனா போதும், அந்த இடம் ஃபுல்லாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பிச்சிடும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது அந்த இடத்த கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்தெந்த இடத்துல தேவனை துதிக்கிறீங்களோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த இடம் பாத்திரம் எல்லாம் நிரப்பப்படும், அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் யாரெல்லாம் எந்த ஊருக்குள்ளேருந்து இணைந்து கேட்குறீங்களோ, நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச்சு இருக்கா காலையில் கிளம்பிடுங்க. ஒருவேளை சர்ச்சு இல்லாமல் இருக்கா, சர்ச்சு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சில குடும்பத்தில் சர்ச்சும் இருக்கும், ஆனால் வீட்டில் பார்த்தா போக மாட்டாங்க. நாங்கள் குடும்பமாக சர்ச்சுக்கு போகிறோம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே என்று எழுதப்பட்டிருக்கு. தாவீது ராஜா இப்படியா சொல்கிறார், உமது மிகுந்த கிருபையினாலே. ஆலயத்துக்குள்ள நம்ம புறப்பட்டு போகணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா, மிகுந்த கிருபை வேணும். மிகுந்த கிருபை இருக்கும்போது நம்ம ஆலயத்துக்குள்ள போகிறோம். ஒரு மனுஷன் ஆலயத்துக்குள்ள போறதுக்கு மிகுந்த கிருபை வேணும். கேட்டு வாங்கணும், அப்பா மிகுந்த கிருபை தாங்கப்பா, ஆலயத்துக்கு நான் போகணும்ப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா, தெரிந்து செய்த பாவத்தை மன்னிங்கப்பா, மிகுந்த கிருபை தாங்கப்பா. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து. ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வேணும்? உமது மிகுந்த கிருபை. அந்த மிகுந்த கிருபை இருக்கும்போது நம்ம ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, பிரதர் எங்களால் சர்ச்சுக்கு போகவே முடியல பிரதர், ஜெபிக்க முடியல பிரதர், தியானிக்க முடியல பிரதர், ஒரே போராட்டமாக இருக்கு. கேளுங்க, மிகுந்த கிருபை எனக்கு வேணும்ப்பா, தாங்கப்பா, மிகுந்த கிருபை எனக்கு வேணும் தாங்கப்பா, அதிகமான கிருபை வேணும் எனக்கு தாங்கப்பா சொல்லி கேளு, கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன்.
முதல்ல சொல்றாரு உமது மிகுந்த கிருபை, ரெண்டாவது சொல்றாரு உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து, மூணாவது சொல்றாரு உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள், உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஆலயத்துக்குள்ள போய் பணிந்து கொள்வேன், பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நாமும் கூட ஆலயத்துக்குள்ள போய் பயபக்தியுடன் பணிந்து கொள்ளும்போது, தேவனை நாம் ஆராதிக்கும் போது உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. என்னையால் சர்ச்சுக்கு போக முடியல, எங்கள் வீட்டில் பைபிள் இல்லை. சில குடும்பத்தில் என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படலை, எங்கள் வீட்டில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க. சில குடும்பத்திலே மனவேதனையில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். தேவன் நமக்கு மாற்றி தருவார். சோர்ந்து போக வேண்டாம். சில குடும்பத்தில் உற்சாகமாக கிளம்பிட்டு இருப்பீங்க, குடும்பமாக புறப்படுங்க. கர்த்தர் அதுக்குள்ள நன்மைகளை இந்த நாளில் உங்களுக்கு தந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புது கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். கேளுங்க, எனக்கு மிகுந்த கிருபை வேணும்னு சொல்லி கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம், அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே புதிய நாளைக்கான சில கிருபைக்கான நன்றி. இந்த நாளிலும் மிகுந்த கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. நாங்கள் ஆலயத்துக்குள்ளே புறப்பட்டு போகணும், யாருமே சும்மா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் ஆலயத்தில் போய் தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் நன்றியோடு பயபக்தியோடு உண்மையோடு நாங்கள் பரிசுத்தோடு தேவனை தொழுது கொள்ளணும்ப்பா. மிகுந்த கிருபை தாங்கப்பா. ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை வேணும்ப்பா. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இருக்கிற இடத்துல சந்தோஷமாக சர்ச்சுக்கு போகிறதுக்கு வாசல் திறந்தாங்க. கிராமத்தில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சர்ச்சுக்கு போகிறதுக்கு வாசல் திறந்தாங்க. சர்ச்சு இல்லாத சில கிராமங்கள் இருக்குது, சில ஊர் இருக்குது, சில தேசம் இருக்குது. அந்த தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மிஷினரிமார்களை அனுப்புங்கப்பா. பரிசுத்தவான்கள் பலிபீடத்தில் ஏற போகிறாங்க. உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தமாக நிரப்புங்க, சத்திய ஆவியெலாம் நிரப்புங்க. சத்தியத்தை சத்தியமாக போதியுடைய கிருபை தாங்க. கேட்கக்கூடிய விசுவாசிகள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய காதுகளை தரங்க, அவங்களுடைய இருதய மனக்கண்களை தரங்க. ஆலயத்துக்குள்ளே சரியான நேரத்தில் போகிறதுக்கு கிருபை செய்யுங்க. அடியேனே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவனார்லி அப்போ மினிஸ்டரில் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கற்பனை கைகளுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. பரிசுத்தத்திலே அப்பா நாங்கள் நடக்கணும், கிருபை தாங்கப்பா. சத்தியத்தில் நாங்கள் வாழணும், கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, தேவ ஞானத்தால் நிரப்புங்க, தேவ புத்தியால் நிரப்புங்க ராஜா. உங்களுடைய பிரசனம் இறங்கி வரட்டும், உங்களுடைய வல்லம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டு ராஜா. யாரெல்லாம் தாழ்த்தினாலும் இந்த நாளிலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசுவீங்க. காண்டாமிருத்துவத்தை பிள்ளை தாங்க ராஜா. கழுகுகளை போல சட்டிலை விரித்து எலும்ப கத்த கிருபை செய்யுங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்த ஆசுவீங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. எல்லா குடும்பமும் பழுகி பெருகட்டும். இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்த ஆசுவீங்க. கற்பத்தினி கூட இல்லாமல் இருக்கலாம்ப்பா. ஆலயத்தில் புறப்பட்டு போய் நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கதை கிருபை செய்யுங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையமாக ஆசீர்வைங்க. அப்போ அவங்களோட சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிவிங்க. ஆலயத்துக்கு புறப்பட்டு வர கதை கிருபை செய்யுங்க. டெலிவரி புறப்படுறாங்க, அப்போ அவங்க பிள்ளைகளை சாட்சியாக கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்ட வேண்டும். ஆலயத்தில் சாட்சி சொல்லணும், கதை கிருபை செய்யுங்க. திருமணம் வேண்டான்னு சொல்லி வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, அடம் பிடிக்கிறாங்க, பல பாவ அடிமையில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கத்தர் மீட்டெடுங்க. திருமணம் முடிந்த பின்பாக அப்பா டைவர்ஸ் அளவுக்கு அப்ளை பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய துக்கம் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கு. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி நியாயம் விசாரித்து அந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இந்த நாளிலும் அவருடைய எல்லா மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே யாருடைய இதயத்துக்குள்ள பாரம் இருக்கோ ஆலயத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா ஜனங்களும் ஆலயத்தில் போய் நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தேவன் சமாதானத்தை தர வேண்டும். ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க,
பரிபூர்ணமான சுகம் பெற்றுக்கொண்டு ஆலயத்தில் போய் சாட்சி சொல்ல கத்த கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தந்து எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. இந்த நாளும் ஜெபித்து எல்லா குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்துங்க. இந்த நாளை சந்தோஷமாக மன மகிழ்ச்சி நாள் கொண்டாட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. மகிமை உள்ள நாளாக கொண்டாட கத்த கிருபை செய்யுங்க. கத்த பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ள எத்தனையோ சூழ்நிலை இணைந்திருக்காங்க. எல்லா வருத்தத்தை எல்லாம் நீக்கி சந்தோஷத்தினால் நிரப்பி ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்டிப்பாக சர்ச்சைகளையும் போகணும். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.